வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் நாம் எவரை சந்தித்தாலும், ஒரு நண்பர், ஒரு சக ஊழியர், ஒரு புதிய வியாபார கூட்டாளர், ஒரு அந்நியர் கூட அவர்களை முதல் சில நிமிடங்களிலேயே படித்துவிடும் திறன் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருவரின் மனதில் என்ன நடக்கிறது? அவர் என்ன நினைக்கிறார்? அவரின் நோக்கம் என்ன? அவரின் பலவீனம் என்ன? வலிமை என்ன? உண்மை என்ன? பழக்கம் என்ன? இதை ஒரே பார்வையில் உணர்ந்துவிடும் திறன் இந்த உலகில் பெரும்பாலோரிடம் கிடையாது. ஆனா உங்களிடம் இருந்தால் யாராலும் நீங்கள் ஏமாற முடியாது. யாரும் உங்களை பயன்படுத்த முடியாது. ஒருவரின் திட்டத்தை முன்னமே படித்துவிட முடியும். மரியாதை, செல்வாக்கு, நம்பிக்கை தானாகவே உங்களை நாடி வரும். இந்த அற்புதமான மனவாசிப்பு ரகசியங்களை 2300 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லித்தந்த புத்திசாலி சாணக்கியர். இன்று அவரின் உளவியல் ஞானத்தை வாழ்க்கையில் எளிதாக பயன்படுத்தக்கூடிய 10 ரகசியங்களாக நாம் பார்க்க போறோம். இப்போ தொடங்கலாம். ரகசியம் 1. முதல் 30 வினாடிகளில் மனிதர் யார் என்பதை அறியும். சாணக்கியர் விதி. சாணக்கியர் சொன்னார், மனிதன் உண்மையான குணம் அவன் கவனிக்காத சிறிய செயல்களில் தெரியும். அதாவது, ஒருவர் தயாராக செய்து காட்டும் விஷயங்களில் உண்மை இல்லை. அவருக்கே தெரியாமலான இயல்பான செயல்களில்தான் உண்மை தெரியும். எப்படி கண்டுபிடிப்பது? ஒருவரை சந்திக்கும் முதல் சில வினாடிகளில் கவனியுங்கள். 1. முகாசைவுகள், மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ். சொன்ன கண் மேல் ஒரு சிறிய சுருக்கு, கண்கள் சற்று கீழே போகுது. சிரிப்பில் உண்மை இல்லாமை. அவர் நிச்சயமில்லாதவர், உண்மையை மறைப்பவர். 2. உடல் மொழி, நாற்காலியில் பின்சாராமல் முன் சாய்ந்திருப்பது, நம்பிக்கை குறைவு, மூக்கை தடவுவது, பொய்யை மறைக்கும் சிக்னல், கைகளை இணைத்து வைத்துக் கொள்வது, பாதுகாப்பு நிலை. 3. குரல் தாளம், குரல் வேகம், இடைவெளிகள், தட்டுப்பாடு அனைத்தும் அவரது உள்ளக கலக்கத்தை காட்டும் ஆய்னா. எடுத்துக்காட்டு, அலுவலகத்தில் ஒருவர் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன் என்று சொல்கிறார். நீங்கள் சரி காட்டுங்க என்ற உடனே அவர் கண்களை ஒன்று வினாடி கீழே பார்த்தார். அது சப்கான்ஷியஸ் ட்ரூத் லீக். ஒரு நொடி போதும். அதுதான் சாணக்கியர் சொன்ன அப்சர்வேஷன் பவர். ரகசியம் 2. உண்மையான நண்பன் யார் என்பதை கண்டுபிடிக்கும் சாணக்கியர் முறை. சாணக்கியர் கூறுகிறார், உனக்கு தேவையில்லாத சமயத்திலும் உன்னை நாடுபவன் தான் உண்மையானவன். டெஸ்ட் என்ன? ஒரு நாள் நீங்கள் அவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையை உருவாக்குங்கள். நீங்கள் பயன் தராமல் இருந்தாலும் அவர் இன்னும் உங்கள் அருகில் இருந்தால் அவர் உண்மையானவர். நீங்கள் வேல்யூ தராமல் இருக்கும்போது அவர் தூரம் போக ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களை விரும்பவில்லை, உங்க பயனை மட்டுமே விரும்புகிறார். எடுத்துக்காட்டு, ஜாபில் நீங்கள் உதவி பண்ணி கொடுத்த நண்பர் ஒரு நாள் நீங்கள் பிஸியாய் இருப்பதால் உதவ முடியவில்லை என்றால் அவர் சற்று கோபத்தோடு, நீ என்ன பண்ற என்று இரிட்டேஷன் காட்டுவார். அவர் நண்பன் அல்ல, உங்கள் யூட்டிலிட்டி. ரகசியம் 3. யாருடைய மன அழுத்தத்தை 2 நிமிடத்தில் கண்டுபிடிக்கும் சாணக்கியர் உளவியல். ஸ்ட்ரெஸ்ஸா உள்ள மனிதர்கள் கால்களை அசைப்பார்கள், இயல்பில்லாத சிரிப்பை தருவார்கள், ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்வார்கள், ஜஸ்டிபிகேஷனை அதிகம் கொடுப்பார்கள். சாணக்கியர் சொன்னார், உள்ளம் கலங்கினவன் வாக்கிலும் கலங்குவான். அதாவது ஸ்பீச் ஸ்லிப்ஸ், மைண்ட் லீக்ஸ். ரகசியம் 4. யார் உங்களுக்கு பொறாமைப்படுறார்கள்? 10 வினாடியில் அறியலாம். பொறாமை உள்ளவர்கள் நல்ல செய்திக்கு உடனே ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். சிரிப்பில் ஃபோர்ஸ்ட் ஃபீல் இருக்கும். உங்களின் தவறுக்காக காத்திருப்பார்கள். உங்களை மற்றவர்களுடன் கம்பேர் செய்வார்கள். எடுத்துக்காட்டு, நீங்கள் புதிய மொபைல் வாங்கினீர்கள். நல்லவன், அருமை, எப்படி இருக்கு? பொறாமைக்காரன், அது நல்லதல்ல, வேற மாடல் வாங்கியிருக்கலாம். இதுதான் ஜெலசி சிக்னேச்சர். ரகசியம் 5. ஒருவர் பொய் பேசுகிறாரா? உடனே கண்டுபிடிக்கும் சாணக்கியர் ட்ரிக். பொய் சொல்பவர்கள் அதிகமாக ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுவார்கள். ஆனா சிலர் ஓவர் ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணுவார்கள், இம்ப்ரெஸ் செய்ய. ஆனா உண்மை சாணக்கியர் சொன்னது இதுதான். பொய் சொல்லுபவன் நினைவில் வைக்க போராடுவான். டெக்னிக், அதே விஷயத்தை வேறு ஆங்கிள் கேளுங்கள். எப்ப? யாருடன் இருந்த? பிறகு என்ன நடந்தது? ஸ்டோரி நிலை தடுமாறும். பொய் தானாகவே வெளிப்படும். ரகசியம் 6. மனிதரின் ஆளுமையை 3 வார்த்தைகளில் ஆளக்கூடிய சாணக்கியர் முறையியல். சாணக்கியர் மனிதர்களை 3 பிரிவாக பார்த்தார். 1. சத்துவம், அமைதி, ஞானம். 2. ரஜஸ், உற்சாகம், ஆம்பிஷன். 3. தாமஸ், சோம்பல், நெகட்டிவ். ஒருவரின் பேச்சின் வேகம், வார்த்தைகள், உடல் மொழி அவருடைய பர்சனாலிட்டி குரூப்பை உடனே ரிவீல் பண்ணும். ரகசியம் 7. மனிதர் உண்மையில் என்ன நினைக்கிறார் என்பதை வெளிக்கொணரும் தலைகீழ் கேள்வி முறை. ஒருவர் உள்ளுக்குள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள நேராக தேவையான கேள்வியை கேட்காதீர்கள். தலைகீழ் கேள்வி கேளுங்கள்.
எடுத்துக்காட்டு, ஒரு நாள் உங்களுக்கு எனக்கு உதவ முடியாத நிலை வந்தால் நீ என்ன செய்வாய்? அவரின் பதில் அவரது உண்மையான மனநிலை. ரகசியமிட்டு, யார் உங்களை மதிக்கிறார்கள்? யார் உங்களை பயன்படுத்துகிறார்கள்? பவுண்டரி டெஸ்ட். ஒரு சிறிய பவுண்டரி போதும். நீங்கள் இன்று முடியாது என்று சொன்னால் நல்லவர்கள். சரி, பிரச்சனை இல்லை. நேரம் எடுத்துக்கோங்க. டாக்ஸிக் அவர்கள். ஒரு நாள் கூட முடியலையா என்று கில்ட் ட்ரிப். ஒரு வரி போதும், அவரின் ரெஸ்பெக்ட் லெவல் தெரிந்துவிடும். ரகசியம் 9. மனிதரின் உண்மையான முகத்தை வெளிக்காட்டும் கோப உளவியல். சாணக்கியர் சொன்னார், கோபம் மனிதனின் மறைக்கப்பட்ட முகத்தை வெளிப்படுத்தும். கோப நேரத்தில் அவர் உங்களை எப்படி அழைப்பார்? எவ்வளவு வரம்பை கடக்கிறார்? எவ்வளவு ரெஸ்பெக்ட் மெயின்டைன் செய்கிறார்? இதெல்லாம் அவர் உண்மையில் யார் என்பதற்கான ஃபிங்கர் பிரிண்ட். ரகசியம் 10. மனிதர் எதிர்காலத்தில் எப்படி நடப்பார்? இதை கணிக்கும் சாணக்கியர் இறுதி சட்டம். சாணக்கியர் கூறுகிறார், மனிதன் கடந்த 3 செயல்களை பாரு, அவன் எதிர்கால 30 செயல்களையும் கணிக்கலாம். அவரின் பாஸ்ட் ரியாக்ஷன், ரிப்பீட்டட் பேட்டர்ன், பிஹேவியர் சைக்கிள், இவை மாற்றப்படுவது மிக கடினம். பீப்புள் ரேர்லி சேஞ்ச். இந்த 10 சாணக்கியர் உளவியல் ரகசியங்களை கவனிக்க ஆரம்பித்து விட்டாலே நீங்கள் யாரையும் 2 நிமிடத்திற்குள் படித்துவிட முடியும். இந்த கலை உங்கள் உறவுகளையும், உங்கள் வேலை வாழ்க்கையையும், உங்கள் வியாபார முடிவுகளையும், உங்கள் நாள் டு நாள் மனிதர் தொடர்புகளையும் ஒரு புதிய உயரத்துக்கு எடுத்துச் செல்லும். சாணக்கியர் சொன்னார், உண்மையான அறிவு மனிதரை படிப்பதே. இந்த அறிவு இப்போது உங்களிடம் இருக்கிறது. இனி வாழ்க்கையில் யாராலும் உங்களை ஏமாற்ற முடியாது.